பட் அப்படி இருக்கும்போது மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பட நாயகன், வெள்ளிவிழா நாயகன், ஜெய்சங்கர் எப்படி உருவாக்கணும், அந்த மாதிரி மோகன் எவ்வளோ பேரை உருவாக்கின அந்த ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது மோகனை பற்றி. மோகனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களுடைய அந்த பாடல்கள் வந்து மிக கை கொடுத்துச்சு. ஆர் சுந்தரராஜன் பயணங்கள் எப்படி ஒரு லிஃப்ட் கொடுத்தார், அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி மெல்ல திறந்து கதவுன்னு ஒரு படம் பண்ணாங்க. படம் சார். சாங்ஸ்லாம் இன்ன வரைக்கும் நீ தூக்கம் வராதே அந்த எஸ் ஜானி அவர்கள் பண்ண ஒரு பாட்டு கேட்டால் போதும் தூங்கிடுவான். அப்படி ஒரு பாடல்கள், அருமையான ஒரு கதை, ஒரு சனம் சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு படம். ஃபஸ்ட்டு படம்ட்டு சென்சார் சைட் காமிச்சோன்னா ஒரு கதை போகும், ஃபஸ்ட் ஹாஃப் முடியும், செகண்ட் ஹாஃப் இது. அந்த படம் மொத்தம் உல்ட்டா பண்ணாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் தூக்கி செகண்ட் ஹாஃபில் போகலாம், செகண்ட் ஹாஃப் தூக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் போகலாம். எப்படி பார்த்தாலுமே கதை நரேஷனில் போகும். அது அப்படி ஒரு ட்ரெண்டாக ஒரு கதை ஆர் சுந்தரராஜன் பண்ணாங்க. பட் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதனால் மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து வித்திட்டவர் வந்து மோகன் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு காம்படிஷனுக்குள்ளே வந்து தனித்துவமாக நின்ன ஒரு ஹீரோ.